திருட்டு விசிடி பிரச்சனை, இணையத்தில் புதிய படங்களை பார்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்தாலும் நாடகத்திற்கான வரவேற்பு இன்றும் குறையாமல் இருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் நாடகத்திற்கான வரவேற்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதன் காரணமாக நாடகம் என்றால் நம் நினைவிற்கு வரும் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு உள்ளிட்ட சில புராண கதைகளை தாண்டி தற்போது புதிதாக கர்ணன் உள்ளிட்ட நிலப்புராண கதைகளும் அரங்கேற்றப்படுகின்றன. பழைய புராண நாடகங்கள் 3, 4 அதுதான் இருக்கு. அதையே திரும்ப 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 போட்டால் மக்களுக்கு ஒரு போர் அடிச்சிருமேங்கிற ஒரு விஷயத்துக்காக புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதிலிருந்து கர்ணன்கிற ஒரு நாடகத்தை இன்னைக்கு அரங்கேற்றம் செஞ்சுருக்கிறோம். மக்கள் இப்போது சினிமாவிலிருந்து விலகி வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பார்க்கலாம், புதுசாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்து இன்றைக்கி நாடகத்தை தேடி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முன்னாடி கம்மியாக தான் வந்திருந்தாங்க, இன்றைக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாடகத்தை பார்க்கணுன்றதுக்காக மக்கள் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சினிமாவோடு ஒப்பிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதில் ஒரு 20%, 30% இந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது போன்ற கதைகளை அரங்கேற்ற பல லட்சங்களில் செலவானாலும் முன்னர் இருந்த வரவேற்பை விட தற்போது மக்களின் ஆதரவு நாடகங்களுக்கு அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. வாரம் சினிமாவுக்கு போயிட்டு இருப்பேன். போன மாதம் பொன்னியின் செல்வன் போனேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த வாரம் கண்ணன் பார்க்க வந்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, புது விஷயம் சொல்லியிருந்தாங்க, பார்க்கலாம். முன்னர் கொட்டகைகளில் இது போன்ற புராண நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. தற்போது கொட்டகைகள் ஏசி அரங்குகளாக மாறியிருந்தாலும் கதைக்களம் மாறாமலும் மக்களிடம் நாடகத்திற்கான ஆர்வமும் தற்போது அதிகரித்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது.